நிகழ்வுகள் தொடர்கிறது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் தேமுதிக வேட்பாளரான ஜாகிர் ஹுசேனுக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டதை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று உறுதியளித்தார். ஆனால் இன்று இருக்கும் மக்கள் விரோத ஆட்சியில் ரேஷன் கடைகளில் நடந்து கொண்டிருப்பதோ ஊழல் என்றே சொல்லலாம். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்கள் எல்லாமே கள்ளச்சந்தையில்தான் விற்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஊழல் மற்றும் பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணிய அதிமுக புதுக்கோட்டை தொகுதியில் தேமுதிகவின் பிரச்சாரத்தை கண்டு சற்று ஆட்டம் கண்டது. மக்கள் யார் நல்லாட்சி புரிவார்கள் என்று தேமுதிகவினரை கண்டு கொண்டால் தாங்கள் செல்வாக்கை இழந்து விடுவோம் என்று அஞ்சவும் தொடங்கினர். தேர்தல் ஆணைய சட்டத்திற்கு எதிராக பணம் கொடுத்து மக்களிடம் ஓட்டு கேட்கும் அதிமுக நிர்வாகிகளை கண்டு கொண்ட தேமுதிக தலைவர்களை என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டிய ஆளும் கட்சி நேற்று இரவு தேமுதிக அரசு அலுவலகத்திற்கு கொலை மிரட்டல் மற்றும் நிர்வாகத்தை தீ வைத்து எரித்து விடுவோம் என்று மிரட்டல் விடுத்தது. அதிமுகவினர் விடுத்த கொலை மிரட்டலில் நாங்கள் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துதான் ஆட்சிக்கு வருவோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை என்று மிரட்டியவர்கள் மீறி தாங்கள் பணம் கொடுப்பதை பற்றி பிரச்சாரம் செய்தாலோ அல்லது தடுக்க முயற்சி செய்தாலோ தேமுதிக தலைவர்களை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். மிரட்டலை தொடர்ந்து தேமுதிக தலைவர்கள் அனைவரும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இந்த மிரட்டல் இரவு சுமார் 12 மணியளவில் நடந்த நிலையில் அதிமுகவினர் கூறியதைப் போலவே தேமுதிக அரசு அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இது குறித்து தேமுதிக தலைவர்கள் இன்று மதியம் பத்திரிகையாளர்களிடம் பேசியது இப்போது காணலாம். கடந்த 3 நாட்களாகவே அங்க அதிமுகவினர் இங்க கூட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன நேற்று என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பெரிய அளவுல பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1000 ரூபாய் வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள்ளேயே முதல்ல கூட்டம் போட்டு 150 பேர் சேர்ந்து இருந்து அங்க பணத்தை பிரிச்சு கொடுத்து போய்கிட்டு இருந்தாங்க. கேப்டன் பிரச்சாரம் முடிஞ்சு போன உடனே நாங்க அவங்களை பிளாக் பண்ணோம். உடனே எஸ்பிக்கு மெசேஜ் அனுப்பினேன். எஸ்பி 2 ஸ்குவாட் அனுப்பி வச்சாரு அந்த இடத்துக்கு. அப்சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்ணோம். வந்தாங்க ஸ்குவாடு ஆனா அரை மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. வந்த உடனே ஆட்களை நாங்க பிடிச்சு கொடுத்தா கூட அவங்கள விரட்டி விடுறதுதான் அவங்க குறியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் 5 நிமிஷம் பவர் கட் வேற கரெக்டா ஆச்சு. அந்த 2 ஸ்குவாடு வந்தாங்க. நாங்க 8 டீமா பிரிஞ்சு நின்று அவங்கள தடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸ்பெசிபிக்கா இடங்கள் விரியணிப்பட்டி, வாராப்பூர், பொன்னாங்கண்ணிப்பட்டி பிளஸ் நெருஞ்சிப்பட்டி, இந்த இடங்கள்ல ஸ்குவாடு போய் அவங்கள பிடிக்கிறது போல விரட்டி விட்டாங்க அந்த டயத்துல. அதோட பிடிச்ச ஆட்களையும் கூட ஐடி கார்டை கொடுத்து அவன் ஐடி கார்டை கொடுத்து அவன் லோக்கல் தெரிஞ்சவொடனே அவர் லோக்கல் தான், வெளியூர் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே போறது தான் அவங்க குறியா இருந்தாங்க. நான் கேட்டப்போ இல்லங்க நாங்க போலீஸ் கிடையாது, நாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், எங்களால எந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது உங்ககிட்ட அப்படின்னாங்க. இது மாதிரி நடந்துகிட்டு இருந்தப்போ நான் தனியா இருந்தேன் பூத்துல, மண்டல அலுவலகம் வாராப்பூர் விரியணிப்பட்டியில இருக்கிற மண்டல அலுவலகத்துல. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க 3 பேர் வந்தாங்க. ஸ்பெசிபிக்கா செல்லக்கண்ணு அவர் லோக்கல் ஆட்களை அடையாளம் காட்டினாங்க. விரியணிப்பட்டியுடைய கிளை நிர்வாகி, அவர் அந்த அதிமுகவோட கிளை நிர்வாகி. 3 பேர் மிரட்டினாங்க ஓப்பனா. இந்த இடத்துல உங்க பூத்தை உடனே எடுத்துட்டு காலி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புங்க,
கண்டிப்பா இன்னும் அடுத்த நாள் காலையில இந்த பூத் இருக்காது இந்த இடத்துல அப்படின்னு நேரடியா மிரட்டினாரு. என்ன யாருன்னு தெரியாது போல. ஆனா மிரட்டினாரு. நான் உடனே கேட்டேன், என்ன இது பண்றீங்கன்னு கேட்டப்போ ஒருத்தர் தண்ணி அடிச்சிருந்தாரு. அதுல மறுபடியும் குளறி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே எங்க ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க, கூட நிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பேசினார்னா, நீங்க உங்களுக்குன்றத நீங்க காசு கொடுக்க வேண்டியதானே, ஏன் நாங்க காசு கொடுக்கறத தடுத்து நிறுத்துறீங்கன்றதான் அவருடைய மைய கருத்து. புரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்ன உணர்வுகள்ல. சோ அதுக்கப்புறம் எங்க ஆட்களா வந்த உடனே அவங்க ஓடிட்டாங்க, 3 பேரும் ஓடிட்டாங்க. அப்புறம் ஊர் மக்கள் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க, விட்டுருங்க, இது விட்டுருங்க, அது விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்க அப்சர்வர் வரைக்கும் போனோம். அப்சர்வரே இன்டர்ஃபியர் பண்ணி அவர் லைன்ல வந்தாரு. ஹேமச்சந்திரன் லைன்ல வந்தாரு. நீங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்பிக்கு டைரக்ட் பண்ணாரு. சோ எஸ்பி அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாட வச்சு அவங்கள தேட விட்டாங்க. கடைசியில 12 மணிக்கு தான் எங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சது. எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன ஸ்டேஷன்ல? செம்பட்டி நாள் விடுதியில அதுலயும் பெரிய சண்டை. அந்த எஃப்ஐஆர்ல என்ன எழுதுறதுன்றதுல திடீர்னு செல்லப்பாண்டியன் வந்துட்டாரு. டிஎஸ்பி வெளியே உள்ள வரல, அவரு வெளியே நின்னுட்டாரு. வெளியே நின்னுட்டு இவரு ஸ்டேஷன்ல ஜவஹர் எஸ்ஐ அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு வர்றாரு. என்ன எழுதுறது? முதல்ல எழுதி கொடுத்தப்போ தேர்தல் அலுவலகத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் மனு அப்படின்னு இருந்தாங்க. அது இல்லங்க, அது கொலை மிரட்டல், அங்க தீ வச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொன்னோன்னு பிறகு நீங்க எதனால எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மகிட்ட எஃப்ஐஆர் கொடுத்தாரு. எஸ்பி போன் பண்ணாரு. எஸ்பி அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இது பண்ணோம், தர்ணா பண்ண போறோம்னு சொன்னோம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 12:30 மணிக்கு கடைசியில எஃப்ஐஆர் முறையா ஃபைல் பண்ணி கொடுத்தாங்க, கையில கொடுத்தாங்க. அப்போ மற்றவங்ககிட்ட அன்னைக்கு காலையில கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பி புதுக்கோட்டைக்கு வந்துட்டேன், இங்க தங்கி இருக்கேன். கரெக்டா 1 மணி போல அங்கிருந்து எனக்கு நியூஸ் வந்தது, நம்ம அலுவலகம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அங்க உள்ள ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் படுத்திருந்தாரு. அது எரிய ஆரம்பிச்சது 1 மணிக்கு எரிய ஆரம்பிச்சது. யாருன்னு தெரியல, ஆனா இவங்களா தான் இருக்கும்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, முதல்ல தேர்தல் பணிமனை பெர்மிஷன் இல்லாம ஏடிஎம்கே போட்டாங்க அந்த இடத்துல. நாங்க பெர்மிஷனோட 3 நாள் காத்திருந்து சண்டை போட்டு அந்த பெர்மிஷன் வாங்கி அந்த அலுவலகம் ஆரம்பிச்சிருந்தோம். அதனால ஸ்குவாட் வந்தப்ப நாங்க சொன்னோம், இந்த இடத்துல அலுவலகம் முறையா இயங்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எஸ்பி வரைக்கும் போய் அந்த அலுவலகத்தை எடுத்தோம் அங்க இருந்து. இப்ப ஏடிஎம்கேக்கு அந்த ஊர்ல அலுவலகம் கிடையாது, எங்களுக்கு அந்த அலுவலகம் இருந்து இயங்கிட்டு இருக்கோம். இந்த காழ்ப்புணர்ச்சி முதல்ல அவங்களுக்கு, 2வது பணத்தை தடுக்கிறோன்ற காழ்ப்புணர்ச்சி. அந்த இடத்துல இன்னைக்கு அவங்க கொடுக்க நினைச்ச அளவு கொடுக்க முடியலன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி. அதுல இந்த மாதிரி பண்றாங்க, எப்படியாவது இந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலதான் இது நடந்திருக்கு. தொண்டர்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அந்த இடத்துல. நாட பிரச்சனை ஆயிரும் அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்குவாடே வந்தாங்க. ஆக்சுவலா இது இந்த வாராப்பூர்லயும் டவுன்லயும் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அப்போ டிஎஸ்பி 2 பேரையும் உடனே வெளியே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுபடி நேற்று சாயந்தரம் வரைக்கும் வெளியேதான் இருந்தாங்க. டிஎஸ்பி உள்ள இதுலயும் வரல, கேப்டன் பிரச்சாரம் வரைக்கும் அவங்க உள்ள வரல, ஸ்மூத்தா போச்சுன்னு அது கேப்டன் பிரச்சாரம். ஆனா இந்த பிரச்சனை இல்ல, மறுபடியும் நைட்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாங்க. இன்னைக்கு போலீஸ் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு 2 வண்டிகளை ஸ்பெசிபிக்கா நாங்க நேம் பண்ணோம். 9999 7615 2 வண்டிகள் நான் அப்சர்வர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உடனே இன்ஃபேக்ட் எங்க பூத்துக்கு முன்னால நின்னு சிரிச்சிட்டு போறாங்க. அந்த வண்டியில நின்னு கேஷ் அந்த வண்டியில தான் போகுதுன்றத அடையாளம் கண்டு கொடுத்திருக்கோம். இன்னும் அந்த வண்டியை சீஸ் பண்ணல. போலீஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசு கொடுக்க போறவங்களுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் ஒவ்வொரு இடம் பாயிண்ட் வச்சது. அந்த நைட் முழுக்க 7 மணிக்கு துவங்கியது, கேப்டன் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் இந்த இது நடந்துட்டு இருந்தது. இதை கண்டிப்பா தடுக்கணும்ன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். சார், மக்கள்கிட்ட பெரிய கொந்தளிப்பு இருக்கு சார், அதை நாங்க போறப்ப பாக்கிறோம். ஓகே, முறையா தேர்தல் நடந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல முரசுதான். அது புரிஞ்சதுனால இப்ப இந்த டென்ஷன் ஆகி பூத்தை கொளுத்துறது இந்த மாதிரி வேலைகள் இறங்கிட்டு இருக்காங்க. அதிமுகவின் இத்தகைய அராஜகத்தை புரிந்து கொண்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்னும் அரசியல்வாதிகளுக்கே இந்நிலை என்றால் பொதுமக்களின் நலனில் அக்கறை காட்டுமா ஆளும் கட்சி? இதையெல்லாம் உணர்ந்தே இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியது போல் இந்த இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டக்கூடியதாகவும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் வெளிச்சம் தரக்கூடியதாகவும் அமையும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.
நிகழ்வுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.